Hi friends, welcome back to Mama Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாவும் மாப்பிளையும் ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க ஹோட்டல்ல கிளம்பிட்டே இருக்காங்க. நாங்க இங்க கிளம்பி ரெடி ஆயிட்டோம். சோ அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்ட உடனே போய் பிக்கப் பண்ணி நேரா ஏர்போர்ட்ல கொண்டு போய் இறக்கி விட போறோம். அதுக்கப்புறம் திரும்பி பாப்பா எப்போ வரும்னு தெரியல. ஆனா மிக விரைவில் பாப்பா வரும், இல்லைன்னா நாங்க பெங்களூர் போவோம். அந்த வீடியோவும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ முதல்ல நம்ம அவங்களுக்கு பை பை சொல்லி வழி அனுப்புவோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னென்னலாம் பண்றோம்ன்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாம் வந்துட்டாங்க. நேரா நம்ம கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு தான் போறோம். எல்லாம் பின்னால உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய், ஹலோ, பாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்ற டைம் சென்னை வந்து 3 நாள் முடிஞ்சு போச்சு. 3 நாள் பேக்கேஜ் ஓவர். இப்படி முடிஞ்சு லாஸ்டா நீங்க வந்து வேலை செய்யறதுலயே இருக்கீங்க. நான் வந்து வீக் டேஸ்லயா, அதனால தான் பரவாயில்ல. அட்லீஸ்ட் உங்களால பாத்து அதுதான் மெயின். வந்து உங்களால பாத்து போறது ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நம்ம ஈவினிங் மொத்தல உங்க பிரசன்ஸ் இருந்துச்சா, அதுதான் போதும். எப்பப்போ இப்படிதான் அப்பப்போ அப்படிதான் வர போறோம். ஆனா நான் என் பொட்டியோட தான் வரேன். ஓகே, அப்படியாச்சும் வந்தீங்களே. சரி, நம்ம ஈவினிங்ல என்ஜாய் பண்ணிப்போம், நைட்ல என்ஜாய் பண்ணிப்போம். அவ்வளவுதான். மார்னிங்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க, நாங்களாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். நீங்களும் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆமா, வெயில் வேற எப்படியோ போக மாட்டாங்க. மௌலி வந்து காலேஜ் போறது, அதனால கரெக்டா இருக்கும். ஈவினிங்லனா மௌலியோ வந்துருவாங்க. எல்லாரும் கரெக்டா இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 3 நாள் அலைன்ஸ். 3 நாள் அப்படியே போனதே தெரியல. ஷார்ட்ஸ் தான் ஒண்ணுமே எடுக்கல நம்ம. அதுதான் டைம் கிடைக்கல. ஆக்சுவலி அதை எடுக்கிறதுக்கு தான் டைம் இல்ல. ஏன்னா ஈவினிங்ல நம்ம சுத்துவோம். ஆனா அப்படி இருந்தோம். நேத்து நம்ம அங்க போனதுனால எடுக்க முடிஞ்சது நம்மளால. ஏதோ 2-3 எடுத்தோம். அதெல்லாம் பக்காவா எடிட் பண்ணி போடுப்பா. எடிட் பண்ணி தருவேன் அதெல்லாம். சரி, ஓகே. இப்ப நேரா போயிட்டு உங்களை டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் எங்க போறோம் அப்படிங்கறது வெயிட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து இருக்கு. வந்தாச்சு. என்னது என்னது அப்பா வேடிக்கை பார்த்துல இருக்க? பாபா டாடா சொல்லி வழி அனுப்புறேன் ஊருக்கு கொடுத்தீங்களா. அடுத்த இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அப்படின்னா நம்ம அங்கே போயிடலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நடா மௌலி, போர் அடிக்குமா? போர் அடிக்குமா? ஜாலியாக போச்சு சொன்னாங்க. வெளியே போனோம். எங்களுக்கு தான் போர் அடிக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம், சுற்றி தானே போயிடுவோம். என்ன பண்ணுதுங்க? தேடினே இருக்குங்க. டிக்கெட்டு தேடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. பாய் சொல்லியாச்சு. எப்பப்ப ஒப்பாரி வச்சுன்னு இருப்பேன். ஏன் ஒப்பாரி வைக்கிறது நிறுத்திட்டேன்? அதுக்கு என்ன பண்ண முடியும், ரெகுலரா ஒப்பாரி பண்ணி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கிறாள்ல. ஒருவர்கள்னா நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். இதுல என்ன இருக்குது. சரி, ஓகே. சரி, கிளம்பலாமா? ஓகே. இதுக்கப்புறம் போர் அடிக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாது. 3 நாள் அப்படியே சிட்டா அப்படி இப்படி 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 இப்படின்றதுக்குள்ள ஓடிச்சு 3 நாள். இதுக்கப்புறம் என்னடா பண்றது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அதை இப்பயே என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வாங்க போலாம். பாப்பா வந்து டிக்கெட்லாம் வாங்கி செக்இன் வாங்கிடுச்சாமா கூப்பிட்டு சொல்லிச்சு. சரி ஓகே, அப்படியே வர வேண்டியது. டோமினோஸ் பீஸாவை பார்த்தோம். பீஸா சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா என்ன பண்ணலாம், ஆக்சுவலி பாப்பா பிளான் என்னன்னா வாங்க போய் அப்படியே சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ஃப்ளைட் எடுப்போம், நீங்கள் இப்படியே போவோம்ச்சு. ஆனால் நான் கஷ்டப்பட்டு செஞ்ச பிரியாணி வேறு ரோலில் இருக்கு. மாப்பிள்ளலாம் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த பிரியாணி நம்ம என்ன பண்ணுவோம், சரி நைட் எப்படியும் வெளில தானே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பாக்கியாக்காருக்கு கொடுத்துட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் பூவா இல்லை. அதனால சரி வேறு என்ன பண்ணுறது, இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்று சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் வாங்கிடுவோம் புதுசாக. அது வீட்டில் பார்த்தோம். திஸ் இஸ் மை நியூ வாட்ச். பேக்மாவோட நியூ வாட்ச் இருக்கு. இந்த நாய் என்ன பண்ணுச்சு, இவர் பருப்பு இவரு, அதனால இவர் வந்து பருப்பு வந்து 15,000 ரூபாய் கொடுத்து இந்த வாட்ச் வாங்கிட்டு. என்னவா இருந்தாலும் கேட்லாக் மாடல் புதுசு வாங்கிட்டு வந்துடல. அழிஞ்சு போன மாடல். எது அழிஞ்சு போன மாடலா? அது கை காட்டி பேசுவேன். அந்த இதுதான் வாங்கின பேர் என்ன, அந்த இது பண்ணி வாங்க போலீஸ் வாட்ச். அதுவும் மாதிரி தான் இருக்கும். என்னோட அது யாரு அதிகமாக கட்டிட்டு சுற்றுறா, வாங்குவான்னு திட்டினாரு. நான் கட்டலான்னு பார்த்தா அந்த வாட்ச் இருக்கிறதே இல்லை. தூக்கி கொடுத்துருது. எங்கிட்ட போவேன். ஓகே, ஒரே கலக்கிற சந்துரு. லேப்டாப் என்ன, இது என்ன, அடுத்த மாதம் போன் அண்ணாச்சி பழம், ஆப்பிள் கச்ச பழம் வாங்க போற. சேர்த்து வச்சாச்சு. கொஞ்சம் தான் இருக்கு சேர்த்து வைக்க. வாங்கிடலாம் லைட்டா.
இருக்கு போய் சேர்த்து அடுத்த வருஷம் ஆனாலும் பார்த்தா இது வந்து உயிர் பழைக்காது இந்த ஃபோன். அடுத்த வருஷம் வரைக்கும் வந்து உசுரோட இருக்க மாட்டான் இந்த பையன். ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. சார்ஜ் இல்லை, ஸ்பேஸ் பற்ற மாட்டேங்குது, அவ்வளோதான் நடக்குது தவிர வேற எந்த ப்ராப்ளமும் இந்த ஃபோன் லைஃப் ஸ்பேஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்காது. ஏன்னா லேப்டாப்ல 450 GB ஃப்ரீயாக தெரியல மாற்றி விட்டுருக்காங்க. எனக்கு சார்ஜ் கடுப்பாக வந்து காலையில் ஈவினிங் வரும்போது 10-15 தான் இருக்குது. அதனாலே மாற்ற தேவையாயது உனக்கு பிரியாணி வச்சுருந்துருக்கலாம்ல, அவ்வளோ டேஸ்டி பிரியாணி. அதை கொடுத்துட்டு இப்போ வாங்கி பன்னு பிரெட் தின்னுக்கிறேன். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நான் ஒன்று சாப்பிடுவேன், சீஸ் இருக்கிறது தான் பார்த்து சாப்பிடுவேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வாங்கின வாட்ச். இப்போ நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் செலவு பண்ண மாட்டேன், பட் எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். இது என்னோட வாட்ச். நியூ அரைவல் கேட்லாக். ஆமா, இதுலப்பா கேட்லாக் பேனர்ல போட்டிருப்பாங்க. என்ன வாட்ச் இது? ஜி ஷாக்ல நியூ அரைவல். ஆமா, இதை வாங்கிக்கணும். அவன் பேனல்ல போட்டிருப்பாங்க. இப்ப இதுதான் ஆட்ல வர பீஸ் இது, தெரியுமா? அது வந்து வயசு பசங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாதுன்னு வச்சுக்கோ. இதுதானா? அவன் கையை விட உன் கை தான் நல்லா இருக்கு. இதுக்கு ஆட்டோமேட்டிக் வாங்கிருக்கலாம்டா. அடுத்தது நானும் ஃப்ரெண்ட்ஸ் பர்பிள் கலர் சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்காது, அதனால நான் எனக்கு தோணும் போது நான் வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணிப்பேன். இன்னொரு கிரீன் இருந்தது, மோனாவை எடுன்னு அது கேட்கவே இல்லாம ஒரு காப்பர் ப்ரௌன் எடுத்தது. அது நல்லா இருந்தது. ஆனா அது என்னன்னா அது யூஷுவல் கலர். ஆமா, நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. எனக்கு இந்த எல்லோல மாப்பிள்ளையும் வந்து பர்பிள் எடு, கிரீன் எடு அப்படின்னு இது பண்ணே இருந்தாரு. ஆனா புள்ள வந்து ப்ரௌன் தான் எடுத்தது. இப்ப எனக்கு வந்து இது மாதிரி என்னன்னா ஆரஞ்சு எல்லோ எல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாட்ச் பிரியர்கள் யாராவது ஆரஞ்சு எல்லோ வந்து எந்த பிராண்ட்ல இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரியுனே தான் இருக்கேன், கிடைக்கல. சரி, இன்னைக்கு பர்பிள் கிடைச்சது ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாவும் போய் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஃபிளைட்ல இருப்பாங்க. இப்போ 11 o'clock தான் போய் இறங்குவாங்க. நாங்க வந்து எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் நாங்க முடிச்சுட்டே வந்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சு நாங்க முடிச்சுட்டு வந்தோம்லப்பா. நீங்க 2 பேர் முடிச்சுட்டு வந்தீங்க, நான் வந்து உங்க வாயை தான் பார்த்தேன். வாங்கிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன, உனக்கும் சாப்பாடு இருக்குதானே, அப்புறம் என்ன, அதனால என்ன, நான் அப்ப சாப்பிடல. அப்ப சாப்பிடல, நான் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாரு, அவருக்கும் ஃபுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்னன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போய் படுத்தோம்னா காலையில சண்டே, அதனால கொஞ்சம் நேரமா இல்ல என்ன சொல்றது இதுவா ஏஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலி, அதனால எனக்கு காலையில டக்குன்னு ஏஞ்சிக்க முடியாது என்னால. அதனால இப்பவே என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நான் படுத்துட்டேன் அப்படின்னா காலையில கொஞ்சம் என்ன சொல்றது அமைதியா என்ன சொல்றது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திப்ப. நீ 3 நாள் வந்து மாப்பிள்ள இருந்ததுனால ஹெவி லோடு, ஒர்க் லோடு பயங்கரமா சமைச்சு அப்படியே தாம் தூம் பண்ணிச்சு பேபிமா. அப்படியெல்லாம் கிடையாது, செஞ்சல்லப்பா, நான் நல்லதுதான்ப்பா சொல்றேன், இன்னும் நான் கலாய்க்கல. டயர்டாச்சுங்கிறது கிடையாது, இது வந்து எல்லாருக்கும் வரதான். நாளைக்கு ஹோல் டே ஆசுவாசப்படுத்தின்னு இருக்கும் ஏஜாக உடம்புல வந்து தெம்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து நமக்கு டயர்ட் ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் இருந்துக்கணும். பட் ஆனா இதுக்கப்புறமாத்து கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படிங்கறத வந்து என் மைண்ட்ல 7ஆம் அறிவு இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கு. இதை கேட்கல அப்படின்னா அடுத்தது ஹாஸ்பிட்டல் தான் அழுகணும் அப்படிங்கறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் என் உடம்ப பாத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருக்குது. இப்ப இடையில ஸ்கிப்பிங் போட்டதையும் விட்டுட்டேன், அதுவும் நின்னு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதெல்லாம் நான் இனிமேல் டெய்லி காலைல 6:30 மணிக்கு எழுந்திக்கு போறேன். கண்ணு கேட்டா நமஸ்காரம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. 6:30 to 7:30 வரைக்கும் நான் வந்து வாக்கிங் சூரியனோட அப்படி என்ஜாய் பண்ணிட்டு நடக்க போறேன். சரி, என்ஜாய் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நீ நடக்கிறியா? வாய் மட்டும் வக்கனையா பேசுற, தின்றது வக்கனையா பா. இப்ப எனக்கு வந்து பீஸா கேக்குதுப்பா அப்படின்ட்டு தின்ற பா. எனக்கு இப்ப பர்கர் சாப்பிடணும்ப்பா, எனக்கு KFC சாப்பிடணும்பான்றிய, இத நீ செய்யறியா? ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இனிமேல் என் பாடியை வந்து பயங்கர ஃபிட்டா வச்சுக்கிறேன். ஏன்டா வாங்கி குத்துட்டு நீ இப்படி பேசுறேன்னு கேளுங்க. வெக்கமா உனக்கு சூடு சொன்ன இல்ல, அவ கேட்டா தின்னா நீ தானே வாங்கி குத்த. வாங்கி இல்லப்பா, நான் உன் நல்லதுக்கு சொல்றேன். நீ விதவிதமா வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறியே, வாக்கிங் போனோம் ஜாக்கிங் போகணும்னு நினைக்கிறியா? 10,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த அம்மா தூக்கின்னு பார்த்தா இப்போ ஒருத்தர் போய் ஜோக் பண்றாரு பாருங்க ஜிம்முக்கு, அந்த மாதிரி இந்த அம்மா ஜோக் பண்ணணுமாமா. ஜிம்முக்கெல்லாம் நான் போகணும்லாம் நான் சொல்லல, இருந்தாலும் நம்ம செய்ய மாட்டேன்றோம். அப்படியாச்சும் காசு கட்டி காலையில 6:30 டெய்லி எழுப்பி விடுறேன். குட்டி பிரியா சொல்லுச்சு, கா
அப்படியெல்லாம் நினைக்காதக்கா. ஜிம்ம காசு கட்டிட்டு எப்படா அந்த பேக்கேஜ் முடியும் டெய்லி கிளம்பி போயினுக்கிறக்கா. முடியலக்கா, காலையில எழுந்து கிளம்புறதுக்கு முடியலக்கா அப்படின்னு டைமுக்கு போக முடியலையா. அதுக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட், ஜென்ஸுக்கே அப்படிதான்ப்பா. அதுக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான்ப்பா அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வேற விதமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்விமிங் கத்துக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. அதுல வந்து ஆர்வமா இருக்கு. ஏன்னா புது புது விஷயங்கள் நம்ம கத்துக்கும் போது ஆச்சரியமா நம்ம பார்க்கும்போது அது வந்து நமக்கு போர் அடிக்கல. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கறனால அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. அதுக்காக தான் இந்த ஸ்விமிங் கத்துக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சேஞ்ச் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் இப்ப கமெண்ட் பாத்துட்டு இருந்தேன், நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருந்தேன். மோனா வந்த 3 நாளும் கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்ததா, நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. நான் நிறைய தடவை இதை சொல்றதுதான் அவங்க கிட்ட திருப்பி இந்த கமெண்ட் வர்றது புது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு தெரியல. சரி, அவங்களும் பாக்குறாங்கல்ல, இப்ப அவங்களுக்காகவும் சொல்றேன். இன்னொரு விஷயத்த கூட நான் அடிஷனலா ஆட் பண்ணி சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்டிருந்தீங்க ஏன் அவங்க ரூம்ல ஸ்டே பண்றாங்க, நீங்க வந்துட்டு உங்க வீட்டுல 2 நாள் தானே வந்து இருக்க போகுது, இத்தனை நாள் இந்த வீட்டுல தானே இருந்தா இப்ப வந்து இந்த வீட்டுல இவ்வளவு இருக்க முடியலையா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இருக்கிறது ஒரு டாய்லெட் ஒரு பெட்ரூம் தான் இங்க இருக்கு. அது 3 ஃபேஸ் லைன் கிடையாது, எங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ். இந்த ஏசி போட்டா அந்த ஏசி ஆன் பண்ண முடியாது, அந்த ஏசி போட்டா இந்த ஏசி ஆன் பண்ண முடியாது. ஏசி இல்லாம இந்த வீட்டுல இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே என்னதுன்னா புழுங்கும், இருக்க முடியாது. அவங்களுக்கும் வந்து வேலை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு, லேப்டாப் தூக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு கால்ஸ் வரும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உள்ளே உட்கார்ந்து இருக்க மாதிரி நம்ம பேசுறது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஒரே ரூம்ல தான் நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம போய் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு கால் வரும்போது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவர் வேலையில இருக்கிறதுனால. அதனால சொன்னேன், ஒரு சில நிறைய விஷயங்கள் இங்க வந்து பிரைவசி இல்லாம இருக்கிறதுனால ஓகே, நியர்பை தான், நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ரூம் போட்டு கொடுத்துருக்கோம். எப்பயுமே நம்ம புக் பண்றதுதான். நம்ம சம்மந்தி அம்மா வந்தாலும் நம்ம புக் பண்ணி கொடுக்கறதா, மாப்பிள்ள வந்தாலும் புக் பண்ணி கொடுக்கறதா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் நம்ம அங்கதான் புக் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே, இது நார்மல் திங், ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாக்கு உடம்பு முடியல, ஏன் மோனா வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்ல, மோனா குக் பண்ணலாம் இல்ல, மோனா அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுது, அப்புறம் வந்துட்டு மோனாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல, ஏன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான், நீங்க கேட்ட கேள்வியும் கரெக்ட் தான். பட் இல்லைன்னு சொல்லல. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, அம்மா இங்க வந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். யாராவது சாப்பிடறது கொடுத்தாங்களா, வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா உட்காந்தோமா, தின்ன தட்டை கூட நகட்டாம உட்கார்ந்து இருந்தோமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பசிக்கலைனாலும் நம்ம தான் சமைக்கணும், நமக்கு பசிச்சாலும் நம்ம தான் சமைக்கணும், வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் நம்ம தான் சமைக்கணும், நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் சமைக்கணும், உடம்பு சரியா இருந்தாலும் நம்ம தான் சமைக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கே வந்துடும். எப்படின்னா ஒரு டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் பிறந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த மாதிரி செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்ப ஆரம்பிச்சான்னா அவங்க கடைசி காலம் வரைக்கும் நம்ம சமைக்கிற மாதிரி தான் ஆயிடுமா. சரி, கொஞ்சம் பிள்ளைங்க வந்து இந்த டைம்ல வந்து என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும், கொஞ்சம் அவளும் சமைச்சு பழகிப்பா. நானும் என்ன சொல்றேன்னா, நானும் எதுவுமே தெரியாம தான் கல்யாணம் ஆகி வந்தேன். இங்க வந்து எல்லாமே நம்ம கத்துக்கலையா, எல்லாமே செய்யலையா, அந்த மாதிரிதான். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல நீ தெரியாமலாம் வரல, உனக்கு தெரியும். ஓரளவு உனக்கு தெரிஞ்சது 4 குழம்பு 4 காய். சரி, ஏதோ ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்துல ஏதோ சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீ வந்து என்ன இது பண்ணிட்ட. நான் நிறைய விஷயங்கள் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு இப்பதான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லயே வந்து ஸ்பிளிட் பண்ணி இருந்தாங்க. அவங்க நிம்மதியா வந்து அவங்களோட லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அது அவங்க மாமியாரும் புலம்பிட்டு இருந்தாங்க, நாங்களுமே எங்க புலம்பிட்டே தான் இருந்தோம். ஏன்னா காலேஜ் இங்க ஒரு 10 நாள், அங்க ஒரு 10 நாள், இங்க ஒரு 10 நாள், அங்க ஒரு 10 நாள்னு பாத்தீங்கன்னா அவ இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிராவல் பண்ணாங்கிறது நமக்கு தான் தெரியும். சும்மா ஒரு டிராவல் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இங்க இருந்து அங்க போய் நைட்டு தூக்கம் கெட்டு திருப்பி அங்க இருந்து திருப்பி அங்கெல்லாம் 2 நாள் வீட்டுக்காரையும் ஃபேமிலி பார்த்துட்டு திருப்பி இங்க வந்து இங்கே காலேஜ் போய் இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இங்க இருந்து திருப்பியும் அங்க போவா. வீக்கெண்ட் ஒரு நிம்மதியான தூக்கமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் கிடையாது. இப்பதான் போய் ஒரு 10-15 நாளா அங்க இருக்கிற வரைக்கும் இப்ப அவ செட்டில்ட் ஆயிருக்கா. செட்டில்ட் ஆன உடனே எல்லா தலையத்திலயும் எல்லா பாரத்தையும் போடணும்னா எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு 3 மாசம் அவங்க இப்பதான் புருஷனும் முன்னாடியுமா சேர்ந்திருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 மாசம் 6 மாசம் அவங்க கொஞ்சம் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் அவங்களுக்கு டைம் வேணும். இத்தனை நாள் வந்து டூர் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனு, அவங்களுக்கு அந்த அந்யோன்யம், அப்புறம் வந்து பொறுப்புகள், வீட்டு வேலை செய்யணும், எடுத்த சாமானத்தை எடுத்த இடத்துல வைக்கணும், இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும்.
சரிங்களா? வந்ததுக்கு அப்புறம் அவ ஆட்டோமேட்டிக்கா வந்து செய்வா. அது வரைக்கும் புள்ள கொஞ்சம் அது வரைக்கும் வந்து புள்ள கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்களும் விட்டு வச்சிருக்கோம். அவங்க மாமியாரும் அதுதான் சொல்லுவாங்க, அதுதான் அவங்களும் சொல்லுவாங்க. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அவளுமே வேலை செய்யறதுன்னா அவ வேலை செய்யறேன்னு தான் சொல்லுவா, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். சரி எனக்கு செய்யறதுக்கு தான் ஹெல்ப்புக்கு நம்ம அக்காங்க இங்க இருக்காங்கல்ல, இப்ப மேடு இருக்காங்க அந்த அக்கா, அதனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னா செய்யலாம். இப்ப எனக்கு யாருமே இல்லைன்னா அவளை கூப்பிட்டுருப்பேன். இப்ப இங்க ஆள் இருக்கிறதுனால அவளுமே வரல, அதனால எதுவுமே வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு கேட்டீங்க, ஏன் ஓஎம்ஆர்ல தான் உங்களுக்கு வீடு இருக்கே, அப்புறம் ஏன் நீங்க ரூம்ல தங்க வைக்கிறீங்கன்னு இந்த கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது ரெண்டுக்கு விட்ட வீட்டோன்னு திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தோம். கொஞ்ச நாள் மோனா மேரேஜ்க்காக அவங்க யூஸ் பண்றோம்னு வச்சிருந்தோம். திருப்பி இப்ப அவங்க போனதுனால 5 மாசம் பாப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, கொஞ்ச நாள் அவ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டோம். இப்ப இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? இமிடியேட்டா ஆண்டவர் சீக்கிரம் நம்ம வீட முடிச்சு கொடுக்கணும். கட்டிட்டு இருக்கிற வீட பினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 monthsல 4 monthsல நம்ம பினிஷ் பண்ணா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் வந்து நாங்க அங்க தலை கிறிஸ்மஸ், மோனாவோட தலை கிறிஸ்மஸ் இல்ல, அதனால அங்க கொண்டாடணும், எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கறனால ஃபாஸ்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வீட்டுக்கு போனாதான் நம்மளால எல்லாருமே இருக்க முடியும். இங்க இருந்துட்டு கொண்டாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் விடை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் முடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானி டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.